மோசே என்ன பண்றா தெரியுமா? அந்த கன்றுக்குட்டியை பார்த்ததுமே முதல்ல மோசே செய்தது என்ன தெரியுமா? கன்றுக்குட்டியை உடைக்கல, முதல்ல செஞ்சது கற்பலகை உடைக்கிறான். இந்த இடத்துல நம்ம மோசையை எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? என்ன சொல்ல முடியும்? ஆனா ஆண்டவர் சொல்ல நீயும் அப்படின்ட்டாரு. நீயும் அப்படின்னு தான் மோசையால தாங்க முடியல. ஆண்டவரே நானும் மாறிட்டேன் ஆண்டவரே. நம்ம பெருசா கண்டுகுட்டி எல்லாம் செய்து வைக்கல, ஆனா கண்டுகுட்டியை செஞ்சு வச்சவன் எப்படி அவரை துக்கப்படுத்தினானோ நாம இன்னொரு விதத்துல அவரை துக்கப்படுத்தும் போது அவர் எந்த கேட்டகரியில தான் வச்சிருக்கிறார் பாருங்க. நீயும் அவங்களும். ஆண்டவரே அப்ப நான் 40 நாள் ஆண்டு சமூகத்துல இருந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தது நான் நீயும் அவங்களும், நீயும் நீயும் அப்படின்ட்டார். நீயும் எடுத்ததும் நீயும் அப்படின்ட்டார். இது அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணல, மோசே எதிர்பார்க்கல, ஆண்டவர் எதிர்பார்க்கல. நீ சமூகத்தில் இருக்கு, நான் அல்லவா செஞ்சு கொடுத்தேன், நான் அல்லவா இந்த குடும்பத்தை உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தேன், இது என் கையல்லவா உருவாக்கி கொடுத்தது, இப்படி உடைச்சிட்டு நிக்கிறியே, இது நான் அல்லவா உனக்கு செஞ்சு கொடுத்தேன். அவருடைய கையல்லவா இந்த கற்பலகைகளை செதுக்கினது. 34வது அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம். மீண்டும் கர்த்தர் மோசையை சால்வாயிருவாரு. ஆண்டவர்ட்ட சால்வாயிட்டு திருப்பி வரும்போது என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ 2 கற்பலகைகளை இழைத்து கொண்டு வா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில செயல்னால உண்டான நஷ்டம் இருக்குல்ல, திரும்ப ஆண்டவர் மன்னித்து திரும்ப நம்ம கொண்டு வருவார். ஆனா சில காரியங்கள் நம்ம லைஃப்ல நஷ்டமானதுதான். இனி மோசைக்கு எது இருக்காது தெரியுமா? அவரே செஞ்சு கொடுக்கிற அது இல்ல. நம்ம என்ன தெரியுமா நினைக்கிறோம்? இதை பண்ணிடுவோம், அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்டுருவோம், நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்ம அடுத்த வாரம் மன்னிப்பு கேட்டோம். ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். ஆனா கைவிட்டு போனதுதான், உடைஞ்சு போனதுதான், நஷ்டமானதுதான். மோசே இனி நான் இதை செய்யவே மாட்டேன். மாம்ச கிரியையினால, கோபத்தினால, வைராக்கியத்தினால நாம எடுக்கிற சில காரியம் குடும்பம் உடையுது. அவன் எத்தனை உறவுகள் பிரேக் ஆகுது தெரியுமா? நம்ம கேட்டா நம்ம கிட்ட 1000 நம்முடைய கோபம் நியாயமான கோபம் தான், எல்லாம் தான். நீ கன்றுக்குட்டி எல்லாமே உடைக்கணும். நீங்க என்ன அவங்க கூட சேர்க்கவே இல்லையா ஆண்டவரே? இப்போ என்ன மோசே பார்த்தார், என்ன செய்தார் தெரியுமா? உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதா. அதாவது நான் என்ன பண்ணேன்னு இந்த இடத்துல மோசே கேட்கல, நான் என்ன ஆண்டவரே பண்ண கேட்கல. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? ஒருத்தன் தன் பிள்ளைகளை உணர்ந்துட்டான்னு வைக்கல, ஆண்டவர் யாரா மாறிடுவார் தெரியுமா? ஃப்ரெண்டா மாறிடுவார். அந்த இடத்துலதான் கர்த்தர் மோசையோடு எப்படி பேசினார் தெரியுமா? ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமா